சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலக அரசியல் இன்று பெய்ஜிங்கிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் மையம் கொண்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க கோரி 112 நாடுகள் ஐநாவில் ஓரணியில் திரண்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கிறார். பணவீக்கம் அதிகரித்தாலும் கவலை இல்லை, ஈரானின் அணு ஆயுத கனவை ஒழிப்பதே இலக்கு என டிரம்ப் அதிரடி காட்டும் அதே வேளையில் 35,000 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தாக்கும் சாத்தான் ஏவுகணையை சோதித்து ரஷ்யா உலகை மிரள வைத்துள்ளது. டிரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் சந்திப்பு உலக பொருளாதாரத்திற்கு ஆக்சிஜன் கொடுக்குமா? ரஷ்யாவின் சாத்தான் ஏவுகணை அமெரிக்காவை மிரள வைக்குமா? தில்லியில் கூடும் பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரானின் அழுத்தத்தை இந்தியா எப்படி கையாளப் போகிறது? லெபனானின் தொடரும் தாக்குதல்கள் மீண்டும் ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுக்குமா? வளைகுடா போர்க்களத்தின் உடனுக்குடன் செய்திகளுடன் விரிவான தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect. உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதற்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஓரணியில் திரண்டுள்ளன. பஹ்ரைன் மற்றும் அமெரிக்கா முன்னெடுத்த தீர்மானத்திற்கு 112 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய கோரி ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, அர்ஜென்டினா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பெரும்பாலான நாடுகள் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இது ஐநாவின் மொத்த உறுப்பு நாடுகளில் 2/3 பங்காகும். அண்டை நாடுகள் மீதான ஈரான் தாக்குதல்களை உடனே நிறுத்த வேண்டும் மற்றும் சர்வதேச நீர்வழி பாதையை தடையின்றி திறக்க வேண்டும் என்பதே இந்த தீர்மானத்தின் சாராம்சம். கடந்த மாதம் கொண்டுவரப்பட்ட இதே போன்ற தீர்மானத்தை சீனா மற்றும் ரஷ்யா தங்களின் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்தன. தற்போதைய புதிய வரைவு குறித்தும் இவ்விரு நாடுகளும் ஐயங்களை எழுப்பியுள்ளன. இது வாக்கெடுப்பிற்கு வரும்போது மீண்டும் தடைப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெய்ஜிங் செல்வதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் ஈரானுடனான போரில் தனது பிடிவாதத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் நிதி ரீதியாக போராடினாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அது ஒன்றுதான் எனது இலக்கு. அமெரிக்கர்களின் நிதி நிலைமை என் முடிவுகளை மாற்றாது என டிரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றடைகிறார். கடந்த 9 ஆண்டுகளில் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறை என்பதால் இந்த சந்திப்பு உலக பொருளாதாரத்திலும் ஈரான் போரிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் விவகாரத்தில் டிரம்பின் நிலைப்பாடு மிகவும் கராராக உள்ளது. ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளரான சீனா இந்த போரை முடிவுக்கு கொண்டு தூதரக ரீதியாக முயன்று வருகிறது. ஆனால் சீனாவின் உதவி எனக்கு தேவையில்லை, ஈரானை நாங்களே கவனித்துக் கொள்வோம் என டிரம்ப் அதிரடியாக கூறியுள்ளார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அவர்கள் சரியானதை செய்யாவிட்டால் அமெரிக்காவே அந்த வேலையை முடித்துவிடும் என பெய்ஜிங் செல்லும் முன் டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் பணவீக்கத்தால் தத்தளிக்கின்றன. ஈரானின் முற்றுகையும் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையும் விலையுயர்ந்த எரிசக்திக்கு காரணமாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். அமெரிக்க மக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டாலும் அணு ஆயுத தடையே தனக்கு முக்கியம் என்பதில் டிரம்ப் உறுதியாக உள்ளார். ஈரான் விவகாரம் தவிர இரு நாடுகளுக்கும் இடையே பல நெருப்பு பொறிகள் உள்ளன. அமெரிக்காவிற்கு தேவையான அரிய வகை கனிமங்களை சீனா தொடர்ந்து வழங்குமா என்ற ஒப்பந்தம் இந்த வாரம் புதுப்பிக்கப்பட வேண்டும். தைவான் விவகாரத்தில் சீனாவின் ராணுவ நடவடிக்கை மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சீனாவின் அசுர வளர்ச்சி குறித்து டிரம்ப் தனது கவலைகளை பகிர்ந்து கொள்வார் என தெரிகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் உலக நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பையே ஆட்டி படைத்து வருகிறது. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி கிட்டத்தட்ட மூடப்பட்டிருப்பதால் வியட்நாம் தனது எண்ணெய் இறக்குமதியில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை சமாளிக்க வியட்நாம் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் இறக்குமதியை அதிரடியாக அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் முந்தைய ஆண்டை விட டாலர் மதிப்பில் 144% கூடுதல் செலவில் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயின் அளவு சுமார் 17% உயர்ந்துள்ளது. வழக்கமாக சிங்கப்பூர் மற்றும் சீனாவிலிருந்து எரிபொருள் பெற்று வந்த வியட்நாம் இப்போது புதிய கூட்டாளிகளை தேடியுள்ளது. மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் அளவு இருமடங்காகி 4.03 லட்சம் டன்களாக உயர்ந்துள்ளது.
உயர்ந்துள்ளது. இதன் மூலம் சீனாவை மிஞ்சி வியட்நாமின் 3வது பெரிய எண்ணெய் விநியோக நாடாக மலேசியா உருவெடுத்துள்ளது. தென்கொரியாவும் தனது விநியோகத்தை 60% அதிகரித்து 6.10 லட்சம் மெட்ரிக் டன்களை வியட்நாமுக்கு அனுப்பியுள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் கச்சா எண்ணெய் வரத்து நின்றதால் வியட்நாமின் உள்நாட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களான டங்வாட் மற்றும் நீசோன் ஆகியவை தட்டுப்பாட்டை சந்தித்தன. எரிபொருள் விலை உயர்வால் வியட்நாமில் ஏப்ரல் மாத பணவீக்கம் 5.46% உயர்ந்துள்ளது. இது அந்நாட்டு அரசாங்கம் நிர்ணயித்த இலக்கை விட அதிகமாகும். இந்தியாவின் தலைமையில் மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சையாக கருதப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் இந்த கூட்டமைப்பின் ஒற்றுமையை சோதிக்கும் முக்கிய காரணியாக உருவெடுத்துள்ளது. இந்த முக்கியமான கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் மற்றும் ரஷ்யாவின் முக்கிய தலைவர்கள் டில்லிக்கு வருகின்றனர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று பிற்பகல் தில்லிக்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்துவார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஈரானுக்கு பலம் சேர்க்கும் என தெரிகிறது. ட்ரம்ப் பெய்ஜிங்கிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதால் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜிக்கு பதிலாக இந்தியாவிற்கான சீத தூதர் சு ஃபெய்ஹாங் சீனா சார்பில் பங்கேற்பார். முன்பு 5 நாடுகளாக இருந்த பிரிக்ஸ் தற்போது ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என விரிவடைந்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை கண்டிக்க இந்தியாவுக்கு ஈரான் அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் இந்த போரில் ஈரானின் எதிர்த்தரப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதால் பிரிக்ஸ் அமைப்பிற்குள் ஒருமித்த கருத்தை எட்டுவது இந்தியாவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. 2026 பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள இந்தியாவுக்கு இது ஒரு சிக்கலான சூழல். அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவு, இஸ்ரேலுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஈரானுடன் வரலாற்று ரீதியான நட்பு என முக்கோண சிக்கலில் இந்தியா உள்ளது. போர் முழக்கங்களுக்கு மத்தியில் பிராந்திய அமைதியை வலியுறுத்தும் ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிட இந்தியா முயற்சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக கருதப்படும் சர்மத் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனையை பாராட்டியுள்ளார். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணை இந்த ஆண்டின் இறுதிக்குள் போர் பயன்பாட்டிற்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய பாதுகாப்பு அமைப்புகளால் சாத்தான் 2 என்று அழைக்கப்படும் சர்மத் ஏவுகணை கற்பனை செய்ய முடியாத அழிவு சக்தியை கொண்டது. இந்த ஏவுகணையின் போர்க்குண்டுகள் எந்த ஒரு மேற்கத்திய ஏவுகணையை விடவும் 4 மடங்கு அதிக உற்பத்தி திறன் கொண்டவை. துணை சுற்றுப்பாதையில் பறக்கும் திறன் கொண்ட இது 35,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும். தற்போதுள்ள மற்றும் எதிர்கால எந்த ஒரு ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளையும் இது ஊடுருவி செல்லும் என புதின் சவால் விட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே எஞ்சியிருந்த கடைசி அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமான நியூ ஸ்டார் கடந்த பிப்ரவரி மாதம் காலாவதியான நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அரை நூற்றாண்டுக்கு பிறகு உலகின் இரு பெரும் அணுசக்தி நாடுகளும் எந்த ஒரு முறையான கட்டுப்பாடுகளும் இன்றி ஆயுத போட்டியில் இறங்கியுள்ளன. எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் சீனாவையும் சேர்க்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிடிவாதம் காட்டி வருகிறார். உக்ரைன் மீதான போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்யா தனது அணு ஆயுத மும்முனையை நவீனப்படுத்தி வருகிறது. ஐரோப்பாவின் எந்த இலக்கையும் தாக்கும் 5000 கிலோமீட்டர் வீச்சு கொண்ட ஒரெஷ்னிக் ஏவுகணையை ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தியுள்ளது. ஒளியின் வேகத்தை விட 27 மடங்கு வேகமாக பாயும் அவன்கார்ட் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களையும் புதின் தயார் நிலையில் வைத்துள்ளார். லெபனான் எல்லையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் தனது தாக்குதல்களை குறைக்கவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் 40க்கும் மேற்பட்ட நிலைகளை இஸ்ரேல் ஏவுகணைகள் மூலம் துவம்சம் செய்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹிஸ்புல்லாவின் முக்கிய உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த ரகசிய கிடங்குகள் மற்றும் ராக்கெட் ஏவுதளங்கள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்துள்ளன. இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவ தயாராக இருந்த பல ஏவுதளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த விதிகளுக்கு புறம்
புறம்பாக இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதல்கள் பெரும் மனிதநேய அவலத்தை ஏற்படுத்தியுள்ளன. காயமடைந்த ஒருவரை காப்பாற்ற முயன்ற 2 மருத்துவ பணியாளர்கள் உட்பட 12க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதியிலிருந்து லெபனான் மீது இஸ்ரேல் இடைவிடாத தாக்குதல்களை நடத்தி வருவது சர்வதேச சமூகத்திடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் இந்த தொடர் ஆக்கிரமிப்பிற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லையில் நிலவும் இந்த பதற்றமான சூழலால் லெபனான் மக்கள் மீண்டும் பாதுகாப்பான இடங்களை தேடி இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.